எடுத்திருக்கிற இளம் கலைஞர்கள் அவர்களுக்கு முதல்ல மேடையில் இருக்கிற அனைவர் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக முன்னே எப்போதும் விட ஆர்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்து முன்னே எப்போதும் விட இப்போ ஜனநாயகப்படுத்த விட்டுருச்சு. எப்படின்னா டெக்னாலஜி வந்து ரிமார்க்கபிளாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. அதாவது படம் எடுக்கிறது அதில் வந்து இப்போ இந்த போன முறையும் இது நடந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைமா? ஆக்சுவலாக கால்டுவேலும் சாமிநாதன் பாலசாமிநாதன் 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இது ஒரு கிட்டத்தட்ட இதுலேயும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக இனிமேல் வளரணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஆக்சுவலாக யங் ஃபிலிம் மேக்கருக்கு இப்படி ஒரு எவ்ரி இயர் ஒரு சின்ன அவென்யூ, அது ஒரு தங்களுடைய ஒர்க்கை காமிக்கிறதுக்கு அல்லது பாராட்டு வைக்கிறதுக்கு கூட இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராமினென்ட் பீப்புள் அதை பார்க்குறது, இப்படி ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் வளர கலைஞர்களுக்குமான ஒரு கனெக்ஷன் வந்து ரொம்ப பல காலம் வந்து கேப் ஆகிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ என்னென்ன இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் ஒரு ரிமார்க்கபிள் ஸ்பேஸில் இருக்குது. இதை நான் எப்படி சொல்லுவேன்னா வந்து பேப்பர் எல்லா கடையிலையும் கிடைக்குது, அதே மாதிரி வாட்டர் கலர் பெயிண்ட் எல்லா கடையிலையும் கிடைக்குது. ஆனால் எல்லோரும் ஆர்டிஸ்ட் இல்லை, எல்லோரும் ரைட்டர் கிடையாது. அதுபோல் தான் ஃபிலிம் மேக்கிங்கும். இந்த தர்ஸ்ட் வந்து நான் படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அப்புறம் டுவர்ட்ஸ் அந்த ஆர்ட் ஃபார்மை நோக்கி அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறதுக்கு சில பேருக்கு தான் வந்து அந்த ஸ்பிரிட் இருக்கும். சில பேர் தான் அதை வந்து ஒர்க் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா நான் சொன்னது போல் பேப்பரை போல், அதாவது டெக்னாலஜி ஜனநாயகப்படுத்தப்பட்டுருச்சு. செல்ஃபோன்லேயே நீங்கள் படம் எடுக்கலாம். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு செல்ஃபோனில் யூரோப்பை ஒரு நோமேடிக் ஃபேமிலி, அதாவது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு நாடோடி குடும்பம் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து யூரோப்புக்கு ட்ராவல் பண்ணுறத செல்ஃபோனில் எடுத்த படத்தை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப என்ன தூக்கமே போய்க்கிடுச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பாசிபிலிட்டி இருக்கா சினிமாவில் இனிமேல்? இப்போ வந்து சினிமா இனவே என்ன சொல்லுங்க, ஒரு ரைட் ஏஐ வந்துருச்சு. எப்படியா இருந்தாலும் ஒரு கலைஞர் மனிதத்தை நோக்கிய கதை எழுதணும், கூட என்னென்ன எக்ஸிபிட் பண்ணுறது, அதாவது நான் வந்து யாருக்கு காமிக்கணும் அப்படின்றதுல முன்ன மாதிரி தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இதெல்லாம் தாண்டி ஒரு தடையெல்லாம் மீறி போயிடுச்சு. அது நான் வந்து மிக சரியான அவுட்புட்டாக இருந்தால் சினிமா வந்து நான் சொல்ல வந்த கண்டென்ட்டும் வே ஆஃப் மேக்கிங்கும் கரெக்டாக இருந்தால் நான் உலக திரைப்பட சம்பந்தப்பட்டவருடைய தொடர்பு கொள்றதுக்கு இடையில் இருக்க எந்த தடையும் இல்லை. முன்ன இளம் கலைஞர்களுக்கு இருந்த தடை இப்போ அது கிடையாது. அந்த வகையிலே கூடவே இப்போ நான் ரீசெண்டாக ஹாலிவுட்டும் போனேன். எனக்கு வந்து வால்ட் டிஸ்னியோட அனிமேஷன் தான் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அந்த ஸ்டுடியோ போகணுன்னு நினச்சதில் ஆக்சுவலாக போயிட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ வந்து லிட்ரலாக வந்து ஹாலிவுட் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மார்டின் ஸ்கார்சி மாதிரி பெரிய டைரக்டர் சொன்ன வார்த்தையும் படித்தது எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை. ஹாலிவுட் இஸ் டெட்டுன்னு தான் சொல்கிறார். பெரிய மாபெரும் இயக்குனர், மாபெரும் கலைஞர், டெட்டு தான் சொன்னார். நான் இப்போ போய் பார்த்தப்போ லிட்ரலாக டெட்டு தான். ஆக்சுவலாக எல்லா ஃப்ளோரும் சும்மா தான் கிடக்கு. ஆக்சுவலாக வந்து ஆனால் அனிமேஷன் ஸ்டுடியோஸ்லாம் ஆக்டிவாக இருக்குது. அப்புறம் வந்து விர்ச்சுவல் செட்டெல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் வந்து டீசென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு. சினிமா வந்து ஹாலிவுட்டை வேடிக்கை பார்க்க வர டூரிஸ்ட் க்ரௌடு கூட குறைஞ்சிச்சு. அந்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெக்னாலஜி கிரியேட்டிவ் பீப்புள்கிட்ட, அதாவது கலைஞர்கள் வளரும் கலைஞர்கள் கையில் டெக்னாலஜி இது எல்லாத்தையும் பிரித்து விடும். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் எதையும் பண்ணலாம் அப்படியான ஒரு இடத்துக்கு வந்துச்சு. பெரிய லிபர்ட்டியை தடைகளெல்லாம் இளம் கலைஞர்களுக்கு தடையெல்லாம் போக்கிருச்சு அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. இன்னும் ப்ரிடிக்டாக என்ன பண்ணுறாங்க, 2028 ஃப்ளோரே இருக்காதுன்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரியுது ஹேண்ட்மேட் ஃபிலிம் ஏஐயில் வர்றதும் ஹேண்ட்மேட் ஃபிலிம்ன்றாங்க. அவர் கையால் வந்து கைத்தறி உடையும் இருக்குது, மெஷின் செய்கிற துணியும் இருக்குது பாருங்கள். அது மாதிரி ஃபிலிம் மேக்கிங்லேயும் கூட கையால் செய்கிறதுனா நான் எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப ப்ரிமிட்டிவாக நாங்களே எல்லோரும் சேர்ந்து இப்படி செஞ்சிட முடியும். அதே போல் முன்ன பாரதி ராஜா எல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங் டைம், பாரதி ராஜா எல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங் டைம். ஒரு கிராமத்துக்கு போய் க்ரூ மெம்பர் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய்
ஒரு என்ன சொல்லுங்கள், ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் தங்கி இருந்து சினிமா எடுக்கிறோம் பாருங்க. அது எப்படி ஆயிரும்னா, சமகாலத்தை அந்த கதை பேசவில்லைன்னா அவ்வளோ பெரிய குரூப் போக வேண்டியதில்லை. இப்படி ஒரு இடம் வந்துடும் போல். ஸோ ஒரு ஒரு 2 ஆண்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் திரைப்பட துறைக்குழுக்குள்ள வரும்ன்றது மாதிரி உலகம் முழுமையிலும் இருக்கிற கலைஞர்கள் மற்றும் தொழில் விற்பனர்கள் எல்லோரும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்தா போகிற போக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது. அந்த வகையில் வந்து இது வந்து மிக சரியான நேரத்தில் இளம் கலைஞர்களையும் இண்டஸ்ட்ரியும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து தொடர்ந்து இந்த இப்படியான ஒரு செயல்பாடு தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நான் வந்து என் மனதார விரும்புகிறேன். அந்த வகையில் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி அவுட்புட்டு தான். மறுபடியும் உங்கள் அனைவரும் இது என்னென்னா, இனிமேல் வர்றவங்க இதுக்கெல்லாம் தயாராகிடணும். இந்த டெக்னாலஜியை வந்து, அதாவது எப்படியா இருந்தாலும் ஒரு கலைஞர், நான் வந்து ஆர்டிஸ்டிக்காக சொல்லணும், ஹியூமனிஸ்ட், ஒரு ஒரு என்ன சொல்கிற, மனிதத்தை முன்னிறுத்துகிற ஒரு கதையை சொல்லணும், என்னுடைய கல்ச்சரை சொல்லணும், இதெல்லாம் இருந்தாலும் நான் இந்த டெக்னாலஜிக்கலி இருக்கிற அடுத்த பாசிபிலிட்டிலாம் நான் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நான் பட்ஜெட் போட முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் எந்த இடத்துலலாம் அதை பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்தலாம், எங்கெல்லாம் சுருக்கிடலாம், இதெல்லாம். ஸோ காலத்தோடு சேர்ந்து பயணிக்கும் பட்சத்தில் எப்போதும் முன்பு எப்போதையும் விட இளம் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வந்து வாசல் திறந்திருக்குது என்று வாழ்த்தி, இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகமாலும் பாக்யராஜ் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் கலைச்சிற்பிகளே, திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 பொது நிகழ்ச்சி. என் வாழ்க்கையில் உற்ற உறுதுணையாக இருந்த விஜயகாந்த் மகனுடைய ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கெல்லாம் கலந்துக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து முன்னாடி பேசிட்டு கிளம்புறேன்றேன். ஸோ திரைக்குறள் வந்து திரையுலகுக்கு வந்து ஒரு முக்கிய குரல். அது பாலா சுவாமிநாதன் அவருடைய முழு முயற்சியால், ஆதவனுடைய உழைப்பால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக சிறப்பாக உருவாகி கொண்டிருக்கிறது. அதன் முதற்கட்டமாகத்தான் ஃபர்ஸ்ட் பிரேம் 2025 குறும்பட போட்டி, 47 படங்கள், பன்மணி திரள்களில் நன்மணியை பொறுக்குவது போல் 3 திரைப்படங்களை தேர்வு செய்ய இருக்கிறார்கள், தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். முதல் 10இல் 3ஐ தவிர்த்து 7 மட்டும் எனக்கு அனுப்பி வையுங்கள். அதில் என்னை பாதித்தால் அவர்களுக்கு நான் வாய்ப்பு தருகிறேன். ஏன்னா முதல் 3க்கு நிறைய பேர் போட்டி வருவாங்க. அந்த 7க்கு கிடைக்கிறது தானே சிறப்பு. அந்த 7 சிறப்பாக இருந்தால் 7க்கு தவிர செய்ய முடியும். அப்படிப்பட்ட மகிழ் இங்கு வந்து சகோதரி அவர்கள் சொன்னார்கள் வந்து மகளிருக்கு வாய்ப்பு தருவதற்கு இடம் இல்லை என்று. அப்படிலாம் இல்லை. வராதது அவர்கள் குற்றமே தவிர தராதது எங்கள் குற்றம் அல்ல. காக்க காக்க படத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கும்பொழுது ஒரு பெண்மணி, நான் அதிகமாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதில்ல, அப்படி இருக்கும்போது அது கௌதமனோட பணியாற்றிய உதவி இயக்குனர் வந்து என்கிட்ட அலுவலகத்துக்கு வந்து, சார் நான் ஒரு நடந்த வாழ்க்கையை சம்பவத்தை வச்சு ஒரு குறும்படம் எடுக்க போகிறேன், எனக்கு ஒரு 60,000 பணம் தேவைன்னாங்க. 60,000 உடனே கொடுத்தேன். மிக சிறப்பான ஒரு வெற்றி பெற்று அவங்க விருதம் வாங்கின்னு வந்து என்கிட்ட அந்த பட்டயத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க இது தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு அலுவலகத்தில் பார்த்தேன், ஏம்மா நீ நல்லா தானே பண்ணியிருந்தேன், ஏன் வந்து அடுத்த படம் பண்ண வேண்டியதானே, நான் வந்து பார்க்கணும், அப்பவும் வரல. அது ஏதாவது காரணம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இப்போ வந்து ட்ரெயின் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாதமான ஒரு பெண்மணி வந்து கேமரா பிடிச்சிருக்காங்க. எக்ஸார்டினரியான ஒரு அவருடைய ஒத்துழைப்பை மிஸ்கினுக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த படம் வரும்போது அவர்களை போற்றி போற்றி பாராட்டி மகிழ்வார்கள். பல விருதுகளையும் அவர் பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தமிழ் ஃபஸ்ட் இல்லை ஒரு தமிழ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, தமிழ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அது இங்கிலீஷில் இருந்துட்டு இருக்குது. ஆகவே
தமிழ் திரை நிறுவனம் வந்து தொடங்குறாங்க. அது வந்து அதுவும் 2 பெண்மணிகள் தான் வந்து அதை ஆரம்பித்து வைக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே ஆதவனை தொடர்பு கொண்டா என் மூலயமா என்னென்ன வகையில் அவங்களுக்கு உதவி செய்து அதை மிகப்பெரிய இடத்துக்கு எட்ட முடியும். பொருளாதார ரீதியில் நான் கண்டிப்பாக செய்வோம். இங்கே படம் வந்து இன்றைய சூழ்நிலை படம் தயாரிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இப்படி வரக்கூடியவங்களுக்கு வந்து அவங்கள எந்த அளவுக்கு வந்து நம்ம அடித்தளம் அமைத்து அவங்கள ஏற்றி விடணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். ஆகவே இந்த விழாவில் இன்னும் பல சிறப்புகள் அனைவருக்கும் கிடைக்கும். ஆதவனுடைய பணி வந்து சாதாரண பணி அல்ல. அதாவது அவருடைய பணி வந்து விலக்குழி என்பலாம் வியந்து போட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் தொண்டு, வாழ்க பல்லாண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் பரிசு என்பது யாரோ ஒருவருக்கு கொடுத்து ஆக வேண்டும்ங்கிறது தான் வந்து உண்மையானது. ஆனால் அருமையாக நம்ம சுகுமாரன் சார் சொல்லிட்டாரு, ஏன்டா 47க்கு நான் வாய்ப்பு தரேன்ட்டார். முடிஞ்சிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எதுக்குமே நம்ம, ஏன்னா அதுதான் மனசில் கொஞ்சம் பயமாகவே இருந்துகிட்டு இருந்தது. என்னடா மொதல் படம்னு ஒன்று கொடுத்துட்டு அதை மாத்திரம் தயாரிக்கிற வாய்ப்புனா அப்போ அடுத்தவங்களுக்குன்னு. உண்மையிலே அந்த செலக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ கடினமான ஒரு விஷயங்க. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, எங்களுக்கு திரைப்படக் கல்லூரியில் நாங்கள் படிக்கும்போது 10 நிமிடத்திற்கு ஒரு குறும்படம் எடுக்க வேண்டும். இப்போ சார் சொன்னார்ல, மர்டரேக்காவும் அப்படி குறும்படமாக எடுக்கப்பட்ட ஒரு குறும்படம் தான் ஊமை விழிகள்னு வந்து திரையில் மிக பெருசாக சாதித்த ஒரு படம். ஏன்னா இந்த குறும்படம் என்பது இப்போதைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விலாசம் மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு நாம் போனாலும் வந்து அவங்க நம்மள்கிட்ட கதையெல்லாம் கேட்குறதில்ல. 3 மணி நேரம் உட்கார சொல்கிறேன்னா இல்லை, சார் உங்கள் ஸ்கிரிப்டையும் கேசட்டையும் கொடுத்துட்டு போங்க சார், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க எடுத்து குறும்படமாக கொண்டுட்டு போய் கொடுக்கறது தானே அவங்களுக்கு விலாசம். நம்மளுடைய காடே அதுதான். அந்த மாதிரி வந்து நாங்கள் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது படம் எடுத்தோம். மர்டரேக்கோன்ற படம் வந்து ஆபாவானன் சார் அவருடைய டிப்ளமா படம். அந்த 10 நிமிட படம் நான் எடுத்த படம். ஒரு படத்தை வந்து ஒரு பெரிய அப்போதைய பெரிய திரைப்பட ஜாம்பவான், நான் பெயரை குறிப்பிடக்கூடாது, படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையே அப்படின்னாரு. நான் அப்படியே பேசாமல் இருந்தேன், சைலண்ட்டாக. எக்ஸாம் இதுதான் மார்க்கு, இதில் தான் நம்ம டிப்ளமா வாங்கணும், பாஸ் பண்ணணும். நான் சைலண்ட்டாக இருந்தேன். பார்த்துட்டு, நீங்கள் சொல்ல வந்தது சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன் சார், உங்களுக்கு புரியல சார்னு. நான் சொல்ல வந்ததை நான் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன் சார், உங்களுக்கு புரியல சார், இட்ஸ் நாட் மை மிஸ்டேக் சார்னு. ஸோ யுவர் தட் மச் கான்ஃபிடென்ட் அன்னார். எஸ் ஐ எம் டேம் ஷூர் சார், நான் சொல்ல வந்ததை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி எல்லாருடைய மனநிலையும் அப்படி தான் இருக்கும். இந்த 10 படம் எடுத்திருக்கவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். இது இவன் யாரா, இவன் வந்து என் படத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அது நல்லா இல்லை இது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அன்றைக்கி அப்படி தான் இருந்தது. அதனால் நான் சினிமாவிலே தோற்று போய்விடவில்லை. அவர் வந்து உங்கள் படம் எடுத்தீங்க, இந்த படம் உங்கள் படத்தை நல்லா இல்லை, நீங்கள் சொல்ல வந்து எனக்கு புரியலன்னு சொன்னதுனால சினிமாவில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடல. இன்றைக்கி சினிமாவில் வந்து எங்கள் குரூப்பில் நானும் ஒரு இயக்குனராக வந்து இன்றைக்கி நின்றுட்டேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நான் சொன்ன பதில் தான் பாக்கி இருக்கிற 7 பேருக்கும். நீங்கள் சொல்ல வேண்டியதான், டே என் படம் உனக்கு புரியல, அவ்வளோதான், என் படம் உனக்கு பிடிக்கல. இது மக்களுக்கு பிடிக்காத படம் கிடையாது. உனக்கு பிடிக்கல, உன்னால் அதை புரிஞ்சிக்க முடியல, உன்னால் அதை ரசிக்க முடியல. ஏன்னா இன்றைய ரசனைகள் வந்து பல வகையில் மாறுபட்டு கிடக்கும். அதுதான் சினிமாவினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு படம் வந்து சிலர் ரொம்ப சூப்பராக இருக்குன்னுவாங்க, அந்த படத்தையே சிலர் பார்த்துட்டு ரொம்ப சுமாராக இருக்குது சார்னுவாங்க, சிலர் ஒன்றுமே இல்லை சார்னுவாங்க. அதை மாதிரி இதில் 10ம் பார்த்தீங்கன்னா 10 முத்துக்கள் மாதிரி 10 படத்தை வந்து அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. அதில் செலக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, 3 நடுவர்களுமே ஏறக்குறைய ஒரே லைனில் தான் இருந்தோம். அதாவது ஒரு பெரிய ஜம்ப்பு, ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஏறக்குறைய ஒரே லைன், இது கரெக்டு அப்படின்ற அதே லைனில் தான், ஒரு நேர்கோட்டில் தான். என்னோட எங்கள் அண்ணன் பாக்யராஜ் சார், பெரிய ஜாம்பவான், அவரும் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா திட்ட நம்ம மாத்திரம் வாங்கக்கூடாது, இல்லை அதனால சாரையும் சேர்த்துக்க. இல்லை, அற்புதமாக வந்து படங்கள் பண்ணியிருந்தீங்க. 10 படங்களுமே ரொம்ப சூப்பரான படம். 10 படத்துக்கு வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிடுச்சு, அதனால உங்களுக்கு பயம் கிடையாது. எங்களுக்கு நாங்கள் வந்து அந்த முதல் குறும்படத்தை பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு ஏறாத படி கிடையாது. ஒருத்தட்டையாக போய் அதை போட்டு காட்டி அவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் தான் நம்மளே தயாரிப்போன்னு சொல்லி ஆபாவனன் சாரே தான் சொந்தமாக வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார்.
இதில் இன்னொரு ரகசியம் என்னென்னா, அந்த படம் பண்ணும்போதெல்லாம் இப்ராஹிம் ராவுத்தர் சார் என்கிட்ட அடிக்கடி கேட்பார், சார் நீங்கள் ஒரு படம் இன்ஸ்டியூட்டில் பண்ணீங்களா, அதை பார்க்கலாமா அப்படின்னுவார். வேண்டாம் சார், எனக்கு படம் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அந்த படத்தை பார்த்தா தம்பி போதுண்டா, உன் மேலே நம்பிக்கை இல்லைடான்ற மாதிரி வந்துடுவீங்க அப்படின்னு. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நம்மளை பாதிக்கிறது ஒரு விஷயம். இன்ஸ்டியூட்டில் நாங்கள் படிக்கும் போதே ஃபஸ்ட்டு படித்தது என்னென்னா, டிசைட் ஹூ இஸ் யுவர் ஆடியன்ஸ். நாங்கள் உங்களுடைய ஆடியன்ஸ் யார், எந்த ஆடியன்ஸை நம்ம நோக்கி பாய போகிறோம், எந்த ஆடியன்ஸை நம்ம ரீச் பண்ண போகிறோங்கிறது, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கெல்லாம் சினிமாவில் நிறைய காலம் எடுத்தது. ஏன்னா நானும் நுழையும் போது அந்த திமுறோட தான், நான் சொல்கிறது தான்டா படம், நான் சொல்கிறது தான் கதை, நீங்கள் பார்க்கணுன்னு தான் வந்தோம். ஆனால் அதற்கு பிறகு பார்த்தா நம்மளை மேலே எங்கெங்கேயோ இருக்காங்க, நம்ம என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறோம், நம்மளை தாண்டி என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு. உங்களுடைய இந்த 10 படங்களிலும் புதுமை நிறைய இருந்தது. அதுதான் சினிமாவில் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். நிறைய நேரத்தில் வந்து சொல்லுவாங்க, சார் உங்கள் படம் இப்போ பார்த்தேன் சார், சூப்பராக இருந்தது சார் அப்படின்னு. ஆனால் அந்த படம் ஓடி இருக்காது. ஏன்னா காலத்தை தாண்டி சிந்திக்கிறவன் தான் வந்து ஒரு இயக்குனர். 10 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிற விஷயத்த நம்ம இன்றைக்கி சொல்லிவிடுவோம். இன்றைக்கி பார்க்கும்போது அது ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப என்னடா இது இப்படியும் நடக்குமா, இப்படியெல்லாம் இருக்குமான்ற மாதிரி. ஆனால் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது ஒரு சாதாரண விஷயமா, இயல்பான விஷயமா இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, அது உங்கள் படம் மாதிரியே தான் சார் இருக்குன்னு. எதற்காக இதை சொல்லி என்றால், உங்களுடைய படைப்புகளில் நிறைய புதுமைகள், நிறைய காலத்தை தாண்டிய விஷயங்களும் இருந்தது. ஒரு எல்லா படங்களையுமே எல்லா துறைகளிலுமே, ஏன்னா இவங்களுடைய இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, எல்லா துறைகளையும் தேர்ந்தெடுத்து ஒரு எடிட்டிங்கை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கேமராவை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, ஒருத்தரையும் பாராட்டி ஒருத்தருக்கும் பரிசு கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே வந்து ஒரு சிறப்பான விஷயம். ஒரு இயக்குனருக்கு மட்டுமல்லாமல், ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம்ங்கிறது மட்டுமல்லாமல், எல்லா துறையும் செலக்ட் பண்ணி எல்லாருக்குமே வந்து விருது கொடுத்தது ஒரு சிறப்பு. அதனால் எல்லா துறையிலையுமே உங்களுடைய படங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. சுமான தருணம். அதுவும் சொன்ன மாதிரி உண்மை தான். ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் பார்க்காம இருந்தேன். அந்த பரீட்சைட்டத்துலலாம் 10th எக்ஸாம் எழுதும்போது உள்ளுக்கு கூப்பிட்ருவாங்க. இருந்தாலும் அது ஒரு லாஸ்ட்டு ஒரு ஆன்சர் ஒன்று படிச்சிருவோம், 2 மார்க் ஆன்சர்னு படிக்கிற நிறைய கேரக்டர் இருக்குங்கன்றீங்களா. அப்படியே உள்ள பொரியா வெளில பொரியான்னு வாத்தியார் அனுப்பிவிடுவார். அந்த மாதிரி தான் உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மணிகண்டன் வந்தார். என்ன சார் ரொம்ப சின்சியர்னா, இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஜூரி இல்லை அப்படின்னாரு. ஆமாம், இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. இங்கே வந்து தான் 2 ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அந்த நிலைமை தான் எனக்கு. அதுவும் கேட்டேன், ஷூட்டில் இருந்துட்டு கரெக்டாக எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னா, 6 மணிக்கு தான் ஷூட்டே முடியும் சார், கரெக்டாக 6 மணிக்கு வந்துடுங்க சார் அப்படிங்கிறாப்புல. 6 மணிக்கு அப்படின்னு பார்க்கிறா சார், 5:30 மணிக்கு வந்துடுறாரு சார் அப்படின்னாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி அடிச்சு பிடிச்சி சரின்ட்டு குளிக்க கூட இல்லாமல் மூஞ்சியை கழுவிட்டு வந்தா, அப்போ தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்கிறா சார் 6 மணிக்கு வர்றதுக்கு 6:01 ஆயிடுச்சா, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. 6:01 ஆயிடுச்சு அப்படின்னா, 7:01க்கு உள்ளே அனுப்பியிருந்தா கூட பரவாயில்ல, 7:30க்கு அனுப்பியிருக்கா பாவி. ஒரு மனுஷன் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து 1 நிமிஷம் கூட வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவரை 1.25 மணி நேரம் உள்ளே உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்துருந்தா நான் வீட்லேயே அந்த படத்தை பார்த்துட்டு வந்திருப்பேன். பிட் அடிக்கிறது மாதிரியே உட்காந்து கீழே பார்த்துக்கிட்டே இருக்கேன், சவுண்டும் கேட்கல, ஒரு உத்தேசமாக உட்காந்து இதுக்குள்ளே நாங்கள் வந்து ஜூரியா என்ன பண்ணுறது. அப்புறம் சார் நீங்கள் 2 பேரும் முடிவு எடுத்துருங்க சார், ஏன்னா இது யார் ஃபஸ்ட்டு ஜூரி அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி கேட்கும்போது பாக்கியராஜ் சார் அப்படின்னாரு. இல்லை நான் வரல ஜூரியா, நான் ஃபங்க்ஷனுக்கு வேணால் வர்றேன் அப்படின்னா. ஏன்னா பாக்கியராஜ் சாருக்கு எனக்கு ஒரு கதை இருக்குது. பாக்கியா ஆஃபீஸில் வந்து நான் ஆஃபீஸ் பையன் இருந்தாலும் என்ன, அவருக்கு பக்கத்தில் வந்து இன்றைக்கி வேணும்னே உட்கார வைக்கிறாப்புல. அந்த கதையெல்லாம் தெரியும், அதுக்கு வேணும்னே பக்கத்தில் உட்கார வைக்கிறாப்புல. அப்படி நான் லைட்டாக உரசணும், அவரை பார்க்கணும், டேய் அப்படின்னு அவர் நினைக்கணும். அவர் நினைக்க மாட்டார். சரி மணிகண்டன் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருங்க மணிகண்டன், நான் தள்ளி உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு. உள்ளுக்கு வரும்போதே நிறைய சுகுமார் சுகுமார் அப்படிங்கிறாங்க. யார் சுகுமார்னே தெரியல, பல சுகுமார் இருக்காங்க இங்கே. அதில் ஒரு டைரக்டர் சுகுமார் அவர்களை அழைக்கிறோம்னா சூர்யா ஏறான். டேய் நீ எப்படா சுகுமாரானே அப்படின்னு எனக்கு தெரியல, நீ எப்படா சுகுமாரானே அப்படியாடா. நாங்கள் சூர்யான்னு தான் கூப்பிடுவோம், ஒன்றா தெரிஞ்சிருக்கோம். அவர் யார் சுகுமார் சார், சூரியன் தான் சார் எனக்கு தெரியும், சுகுமார்லாம் தெரியாது அப்படின்ட்டு. அப்புறம் தான் கீழே குஞ்சிட்டு செப்பலை பார்த்துருக்கேன். இப்போ செப்பலை பார்க்குறேன், செப்பலில் நாய் கடிச்சிருந்துருக்கு. ஐயோ இது தெரியாம வந்துட்டோம் அப்படின்னா அதை வேற ஒரு பக்கம் மறக்க. இப்படி இந்த டென்ஷனுக்குள்ள
உண்மையிலே இங்கே உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மண்டைக்குள்ள வேறு நாளைக்கு என்னென்ன எடுக்கிறது, அதுக்குள்ளே வேறு எஸ்எம்எஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க நாளைக்கு வேணுமா வேண்டாமா, இந்த செட்ராப்பஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நிறைய கலந்துருக்கேன். இப்படி ஒன்று முதல் தடவையாக ஆதவா ஓ மூலமாக தான் கலந்துக்கிறேன். வாழ்த்துக்கள். அதனால் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. நண்பர்கள் எல்லாருக்கும், நீங்கள் வந்திருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே என்னோட முதல்ல வணக்கம். ஃபேக்சுவல் எரர் இல்லாமல் இருக்கணுன்றதுல நான் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். அண்ணன் என்கிட்ட கார் இருக்குண்ணா, அன்னைக்கு வந்து ரிப்பேரு. சரிண்ணா, நான் ரேப்பிடோ போகலான்னு நின்றுண்ணா. சரி அண்ணா வந்தார் சொல்லிட்டு எனக்கு ஓசியில் கிடச்சதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நன்றிண்ணே. அன்னைக்கு இல்லைப்பா, ரேப்பிடோ போட முடிஞ்சாலும் எனக்காக காத்திருக்கேன்னு கையில் அந்த தெருவில் நின்று இப்படி கை காமிச்சோன்னே அது எனக்கு பழைய அந்த ஞாபகத்தை கொண்டு வந்தது. அதைத்தான் சொன்னேன். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. இல்லை, அவர்கிட்ட கார் இருக்குங்க, நல்ல ஒரு எஸ்யூவி கார் ஒன்று. அந்த கார் இப்போ ரிப்பேரில் நல்லா தான் ஓடிட்டு, அந்த காரை தான் எனக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கும்போது நான் ஸ்டார்டிங்கில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது எல்லோரும் என்ன சொன்னேன், ரொம்ப அமெச்சூராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வெளியில் ஒரு பைட் கொடுக்கும்போது கூட சொன்னேன். அப்போ அமெச்சூருங்கிற வார்த்தை வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆகிறதுக்கு அமெச்சூருங்கிறது எவ்வளோ ஆரம்பகட்ட ஒரு நிலைங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. அமெச்சூருங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்தது தெரியுமா, எப்படி உருவாச்சு தெரியுமான்னு தெரியாது. அமார் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தையில இருந்து தான் வந்தது. அமார்னா என்ன அப்படின்னா வித் லவ் அப்படின்னு சொன்னார். அப்போது அமெச்சூருங்கிறவன் அவனுக்கு ஸ்கில் கிடையாது, அவங்ககிட்ட எக்யூப்மெண்ட் கிடையாது, அவங்ககிட்ட எக்ஸ்பர்டிஸ் கிடையாது, அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு செய்யணுங்கிற லவ் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான எக்கச்சக்க நான் ஸ்டார்டிங்கில் நாங்கள் பண்ண ஷார்ட் ஃபிலிம்லாம் காட்டு மொக்கையாக இருக்கும். நாங்கள் அதெல்லாம் ஒரு இன்றைக்கி இருக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இவால்வ்டாக ஸ்டோரி டெல்லிங்லேருந்து மேக்கிங்லேருந்து அவ்வளோ ரிஃபைன்டான ஒர்க்ஸாக வருது. அது வந்து பயங்கர நம்பிக்கை கொடுக்குது. அண்ட் இன்றைக்கி இப்படி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் க்ரியேட் பண்ணி க்யூரேட் பண்ணதுக்காக ஆதவனை வந்து எனக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக தெரியும். ஆமாண்ணா, 25 வருஷம். அப்பத்துலேருந்து ஆதவனை வந்து அவ்வளோ இப்போ என்னையை பற்றி சொல்கிறார், இதெல்லாம் பண்ணுவான்ட்டு. அவர் வந்து முதல்ல மிமிக்ரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா எப்படி பேசுகிறாரு, இப்படி மிமிக்ரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நான் பயங்கர பொறாமப்பட்ட மிமிக்ரி கலைஞர்கள் அவர் ஒருத்தர். அப்புறம் அவரை வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு நான் கேட்டபோது, அண்ணா இந்த மாதிரி சுத்தமாக என்கிட்ட 10 காசு கூட கிடையாது, நீங்கள் நடிக்கிறீங்களா அண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னால் பே பண்ண முடியாதுண்ணே, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. அப்போ அவர் வந்து சும்மா நடிக்க முடியாதுடா, 100 ரூபா மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8-9 நாள் நடிச்சு கொடுத்தாரு. ஒரு 100 ரூபா மட்டும் வாங்கிட்டு பெரிய பேருதவியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு நான் ப்ரொஃபஷனல் இதுவாக தான் நம்ம வந்து எல்லாரும் ஆக்டர்ஸ்க்கும் அண்டர் பே பண்ணுவோம், எல்லா டைரக்டர்ஸ்க்கும் அண்டர் பே பண்ணுவோம், ஏகப்பட்ட நெகோசியேஷன், காம்ப்ரமைஸ், இதிலிருந்து ஒரு விஷனை கொண்டு வரதுங்கிறதே பெரிய பெரிய சாதனை. அதனால லைக் ஜூரிஸ் வந்து அவங்களோட முடிவு எடுக்கிறது, அவங்களோட கஷ்டம் என்னன்றது தெரியும். ஸோ சின்ஸ் எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி தான், அது வந்து தரவரிசையில் என்னவா இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது வந்து யாரும் வந்து நீங்கள் இந்த படத்தை எடுத்தனாலேயே நீங்கள் வின்னர்ஸ் தான். அதனால் இந்த சூழலில் ஒரு சினிமா எடுக்கிறது, ஒரு முக்கியமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுங்கிறதே பயங்கர கஷ்டம். அண்ட் அதே போல் இது வந்து ரொம்ப சரியான முறையில் இது க்யூரேட் பண்ணப்பட்டு ஜூரிஸ் வந்து இவ்வளோ ஹானஸ்டான ஒரு டெசிஷன் எடுத்த பிறகு இவங்க சுகுமார் சார்லேருந்து தானு சார்லேருந்து டைரெக்டாக D2H மாதிரி டைரக்ட் டு ஹோம் மாதிரி டைரெக்டாக அவங்கள நானே உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு மேடையில் பிரகடனப்படுத்தினது அவ்வளோ சந்தோஷமாக நிறைவாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. ஒரு கார்ப்பரேட் சேனல்லாம் கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வளர்ந்து வரக்கூடிய ஒரு சேனலில் ஸோ அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு இந்த மாதிரியான ஒரு இது அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ட்ரி ரொம்ப கம்மியாக தான் வந்தது. என்ட்ரி கம்மியாக வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்கு அப்புறமும் 2 பேர் தான் வந்தாங்க. அப்போ ஒரு நாள் சந்தித்து பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், ஆனால் இந்த மாதிரி 2-3 பேர் தானே வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம தமிழர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா கடைசி நிமிடத்தில் உங்களுக்கு 50 ஃபிலிம்னாலும் வரும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம். கடைசி நாள் காலையில் எல்லாம் வந்து ஃபோனை போடுவாங்க, நாள் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு அப்போ தான் அந்த ரிமைண்டரே வரும். அதுக்கப்புறம் வந்து இதை பண்ணி அதை பண்ணி கடைசி நேரத்தில் எடிட் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணி
உங்கள்கிட்ட கடைசியில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க, முத நாள் ஒரு 50 படம் நாள் வந்துடும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் போச்சு. ஆதவன் அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார், ஆனால் 12 படம் இதுதான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி நாளில் கொடுத்தாங்கன்னா அப்புறம் மூத்த இயக்குனர்கள் எல்லாமே பார்க்கணும், முக்கிய பிரமுகர்லாம் பார்த்து தானே முடிவு பண்ணுவோம். ஆனால் கடைசி நேரத்தில் அதே மாதிரி வந்துச்சு. இவ்வளோ ஷார்ட் டைமில் மிகப்பெரிய இயக்குனர்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க, மிகப்பெரிய சினிமா ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்து முடிவு பண்ணி நிச்சயமாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பரிசு, அது போக எல்லாம் பார்ட்டிசிபெண்ட்ஸில் சில ஒரு ஒரு சின்ன விஷயம் அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் அவர்களுக்கு நிச்சயமாக அதோட வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு துவக்கமாகவே, ஒரு முடிவு வந்து ஒரு துவக்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஜாம்பவான்கள் நாங்கள் சின்ன வயசில் பார்த்த எங்களோட மானசீக குரு பாக்யராஜ் சார் என்னுடைய புத்தகத்தை ரிலீஸ் பண்ணது, என்னோடய படத்தை ரிலீஸ் பண்ணி வச்சது, லான்ச் பண்ணி வச்சது எல்லாமே பாக்யராஜ் சார். எல்லாமே ஒரு என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி இதுலேயும் நடக்காது அந்த மாதிரி. அரவிந்த்ராஜ் சார் அவங்கெல்லாம் நாங்கள் பார்த்து தியேட்டரில் பார்த்து வியந்த அதை எப்படி இப்போ எனக்கே வந்து ஒரு இதாக இருக்குது, புல்லரிப்பாக இருக்குது. பல மேடைகளில் பேசியிருந்தா கூட இந்த மேடையில் பேசுகிறது அப்படின்றது ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அது திரு பாண்டியராஜன் சாருக்கெல்லாம் இப்போ உள்ள டைரக்டர்ஸ்க்கெல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு லைட் வரும், அந்த ஊமை விழிகள் படத்தில் ஒரு ஷாட் வச்சுருப்பார், ஒரே ஒரு புள்ளி தெரியும், அப்படியே வரும்போது அப்படியே வரிசையாக காரமாக அந்த ஒரு சீனே முடிஞ்சு போச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரசித்து மீண்டும் மீண்டும் அந்த படங்களெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தயாரிப்பாளராக இருக்கலாம், மூத்த பத்திரிகையாளர் 35 வருஷமாக பத்திரிகையில் இருந்திருக்கலாம். இருந்தால் கூட நம்மளை வியக்க வைத்த இயக்குனர்கள் பாண்டியராஜன் அவர்கள்லாம் இருக்கார். போய் பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. பல எனக்கு பழக்கம் இல்லை. நம்ம முதல் இடத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அவரோட நான் ரசிகன்னு சொல்லலாம், ஒரு மணிகண்டன் இருக்காரு, அதெல்லாம் பேசினார்னா பேசிட்டே இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்லிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஜாம்பவான்கள்லாம் வந்து இந்த படத்தை லிஸ்ட் அவுட் பண்ணி 1, 2, 3 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அதில் முதலிடத்தை பிடித்தவர் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாரு. உண்மையிலே இந்த ஃபங்க்ஷன் நடத்துனது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதில் எல்லாமே ஆச்சரியம்தான். ரகு அவர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பார். இவ்வளோ கூட்டம், அரங்கு நிறைந்த கூட்டமாக இருக்கிறது ஒரு ஆச்சரியம். தமிழ் குரல் இப்படி ஒரு நிகழ்வை முதல் முறையாக நடத்தி வெற்றிகரமாக இவ்வளோ ஃபண்டு கலெக்ட் பண்ணி, ஏன்னா தமிழ் குரல்லலாம் அந்த மாதிரி ஃபண்டே கிடையாது. இவ்வளோ பரிசு, இவ்வளோ அதாவது 10,000 20,000லாம் இருக்கக்கூடாது, ஒரு ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்கணுன்றதுக்காக அதையும் செய்து சாதித்திருக்கிறார். ரகு அவர்களுக்கும் நன்றி. அவரும் ஆதவன் கூட இருந்து, ஏன்னா அவர் சினிமாலையும் சரி, சினிமா பத்திரிகையிலையும் சரி, டிவியில் இருந்தவர், எங்களோட இருந்தவர், எங்கள் காலங்களில் அவர் சன் டிவியில் இருந்தார். ஸோ அந்த மாதிரி அவர் டிவி மீடியாலேயும் சரி, இப்போ மீடியாவில் இருக்கார். அப்புறம் திரைத்துறையிலையும் ஒரு நடிகராக, அதாவது ஐயா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அவர்கள் வரிசையில் எத்தனாவது இடம் நான் சொல்லலை, இருந்தாலும் அந்த வரிசையில் அவரும் ஒரு நடிகர், முக்கியமான நடிகர் அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை தமிழ் குரல் சார்பில் தான் நான் இப்போ பேசுகிறேன். இந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் வந்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு. ஏன்னா இங்கே இப்போ பரிசு கொடுத்தவங்க யாருமே சாதாரண ஆட்கள்லாம், அவர்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் நிச்சயமாக உடனடியாக படம் கிடைப்பதற்கு இறைவன் அருள் புரிவானாக. நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அப்புறம் எதிர்காலத்தில் பெரிய திரையில் வந்து சாதிக்க போகிற எதிரில் அமர்ந்துட்டுருக்கிற டெக்னீஷியன்ஸு, நடிகர் எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட படங்களை செலக்ட் பண்ணுறதுக்காக அவங்களையும் ஜட்ஜாக அரவிந்தராஜ், பாண்டியராஜ் வச்சுருந்தாங்க. ஒரு சிறப்பான சேவையை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆதவனுக்கு இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க, அவர் கூட நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் குண்டலகேசின்னு ஒரு படம் எடுக்க போகிறாங்க, குட்டி ரேவதி அவர்கள், ரிலீஸ் ஆக போகுது. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து 2 பெண்கள், அவங்க தான் புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறிமுகப்படுத்தினாங்க. புது கம்பெனி இல்லையா, உங்களுக்கும் வெற்றி பெற என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இது அதிர்ஷ்டசாலிகள்னு சொன்னோம்னா ஆதவனால் இந்த இதில் போட்டி எடுத்துட்டாங்க, போட்டாங்களே இத்தனை ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, இவங்க தான் பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா பாடுபட்டு லோன்னு நுழைஞ்சி ரோடாக சுற்றி
சான்ஸுக்காக சுற்றின காலங்கள் அது. ஆனால் இங்கே வந்து படம் ஓப்பனிங்லேயே வந்து உங்களுக்கு படம் ரிலீஸ் அப்போ இங்கே ஷார்ட் ஃபிலிம் அந்த கண்டெஸ்ட் இதுலேயே உடனே ஒரு ப்ரொடியூசர் வந்து கிடச்சி ஃபஸ்ட்டு படம் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு நான் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்கள், அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு ப்ரொடியூசர் காஞ்சனா ஏதோ அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரவே இருக்காது, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வேர்க்கடலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நல்லா வேக வச்சு உப்பு போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன். அது வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அரவிந்தன் இவர் ஆதவம் வந்து 5:30 மணிக்கு நான் வந்துடுறேன், கொஞ்சம் எர்லியராக விட்டுற முடியுமான்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார், எல்லாத்துக்கும் 6 மணி தான் சொல்லியிருக்கு, ஸ்க்ரீனிங் இருக்குது, அதனால் கஷ்டம் சார் அப்படின்னு. சரி 6 மணிக்கு வந்துட்டால் விட்டுருவேன்னா 6 மணிக்கு முடிஞ்சிடும், நீங்கள் கரெக்டாக 6 மணிக்கு வாங்க, 7 மணிக்கு விட்டுறேன் அப்படின்னாரு. அதனால் நான் புறப்படும் போது இந்த கடலை அப்படின்னாங்க. இல்லைம்மா டைம் ஆகி போகும், எனக்கு கஷ்டம் அப்படின்னா அது சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், அதனால் 5 நிமிஷம் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம்மா, வெய் வேஸ்டான ஆகிட்டு போகுது, இல்லை யாராவது சாப்பிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டேன். இங்கே வந்து 6:01, சரி பரவாயில்ல 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். இன்னும் ஒரு படமே போடல அப்படின்னாங்க. இது எப்போ போடுறது, இது எப்போ முடிகிறது, எப்படா ஆரம்பிக்கிறது? 7 மணிக்கெல்லாம் என்ன வந்து அனுப்பிச்சிட்றேன்னு சொன்னாருன்னா 7:30 மணிக்கு தான் மேலேயே வந்தோம் ஸ்டேஜுக்கு. என்னென்னா ஜேடி ஜேரின்னு சொல்லி அந்த ஜேரி அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னீங்க. அந்த கடைசியில் இருக்குது ஆர்கேங்கிறது, நீலாங்கரையில் அந்த லாஸ்ட்டுக்கு போகணும். சரி 7ங்கிறது ஒரு 7:30க்கு முடிச்சாராவது போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு நினச்சா 7:30க்கு தான் இங்கேயே ஆரம்பித்தா. அப்புறம் எப்படி என்ன வார்த்தை கொடுக்குறது அப்படிங்கிறது இருக்க, வார்த்தை கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கணும். இந்த கிருஷ்ணா அர்ஜுனா யுத்தம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படலைன்னா கூட இப்போ தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். கிருஷ்ணர் அவர் சக்கரத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டாருன்னு சொன்னோம்னா அது யாரும் தடுக்கவே முடியாது. அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார். விட்டால் அது கரெக்டாக போய் யாரை தாக்கணுமோ தாக்கிட்டு தான் திரும்பி வரும். ஒருத்தன் திடீர்னு வந்து அர்ஜுனங்கிட்ட வந்து காலில் விழுந்து, ஐயா எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க, உயிர் பிச்சை கொடுங்கன்னு. அவன் என்ன விஷயம் இல்லை, நான் உயிர் போயிருப்போம், அடுத்த நிமிஷம் உயிர் போயிடும், உடனே உயிர் பிச்சை கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் உடனே அர்ஜுனை வார்த்தை கொடுத்துட்டான், உயிர் பிச்சை கொடுக்குறேன்னு. யார் என்ன வரப்போகுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் அடுத்தது சக்கரம் வந்துட்டுருக்கு, கிருஷ்ணர் விட்ட சக்கரம். அர்ஜுனன் ஆடி போயிட்டாப்புல. ஏன்னா ஒரு விதத்தில் அவர் குருமார தானே, அவர் சக்கரம் வருது, இவனுக்கு வார்த்தை கொடுத்துட்டோம், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. சரி கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேறு வழியில் வர்ற சக்கரத்தை டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டான். கிருஷ்ணர் விட்ட சக்கரம் ஸ்டாப் ஆனோடனே மொத்தமாக ஒரு ஆட்டம். கிருஷ்ணருக்கே ஒரு ஏன் சக்கரத்தை யாரா அப்படி தடுத்துட்டு முடியும், யாருனாலையும் முடியாது, அது எவன் தடுத்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அர்ஜுனன், இது ஏன் சக்கரம்னு தெரியுமில்ல, உனக்கு எல்லா வித்தையும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன், ஏன் சக்கரத்தையே நீ எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு. எல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் ஒரு மனுஷனுக்கு வார்த்தை கொடுத்துட்டேன், அதை காப்பாற்றணுமே. ஏண்டா நீ எவனோ ஒருத்தனுக்கு வந்து வார்த்தை கொடுப்பா, அவன் என்ன பண்ணா என்னென்ன தெரியாது, அவனுக்கு வார்த்தை கொடுத்துட்டு அதுக்காக வந்து ஏன் சக்கரத்தை நீ நிறுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது வார்த்தை கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும் இல்லை, அதனால் நிறுத்த வேண்டியது. நிறுத்த வேண்டி வந்துருச்சுன்னு வேற இப்போ சொல்லிட்டு இருக்கேன், தப்புன்னு கூட சொல்ல, நிறுத்த வேண்டி வந்துருச்சுன்னு. அப்போது கொடுத்த வார்த்தையை காப்பாற்றி தான் தெரியுதுன்னா ஆமான்னா 2 பேர்த்துக்குள்ள சண்டை. நீ எப்படி நான் எப்படின்னு, அவரோட அம்போட இவர் அம்போட எல்லா சாமி எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா பெரிய உலகமே அழிகிற அளவுக்கு எல்லாம் இந்த ஃபைட்டு. அப்புறம் கடைசியில் வந்து நாரதர் வந்து உள்ளே போந்து ஒரு அழிச்சாட்டியமாக, அந்த கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கல, அழிச்சாட்டியமாக ஒரு கிளைமேக்ஸ் பண்ணி எப்படியோ அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணல. வார்த்தை கொடுத்தா அவன் பாரு எங்கே அளவு போக வேண்டி வந்துருச்சு பாருங்க, இங்கே வந்துட்டு நாரதர் தான். ஸோ
படம் வந்து எல்லா படமும் அந்த 10 படத்தை வந்து சொன்ன மாதிரி எல்லாரும் பேசிட்டாங்க, எல்லாருமே சொன்னது தான். அதாவது திருப்பி அது எல்லோரும் பேசுனதுக்கப்புறம் வந்து அதையே நம்ம திருப்பி சொல்ல வேண்டியிருந்தால் கூட சிலது சொல்லித்தான் ஆகணும். என்ன அப்படின்னா, எனக்கு நம்பவே முடியல. அந்த காஞ்ச நாள் நடித்தது குழந்தை நடிச்சுக்கிட்டு இருந்தா, அது பார்த்தா பொண்ணு. இப்போ பார்க்கும்போது என்னடா படம் எடுத்து இவ்வளோ கேப் ஆகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஷாக்கு. அதே மாதிரி அந்த பையன், இவர் தளபதி, சின்ன தளபதின்னு சொன்னார், அவன் சின்ன குழந்த மாதிரி இருந்தான். அவனை பார்த்தா அவனும் வந்து படுத்து நான் ஹீரோ ரெடி அப்படிங்கிற மாதிரியே அந்த ஸ்டேஜில் இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சில படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த திருநெல்வேலி பாஷை பேசிட்டு நடித்தாங்களே மீண்டும் மலையில், அது நடிக்க வந்த மாதிரியே தெரியல எனக்கு. எங்கேயோ கடையில் வேலைக்கு இருக்கிற ஒரு பொண்ணை அப்படியே கூப்பிட்டு வந்து அதை பேசுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்த மாதிரியே பேசுது அப்படிங்கிற மாதிரி 1% கூட அது இம்மையோட கூட அது நடிப்பு அப்படிங்கிற மாதிரியே எப்படி இப்படி ஆளை உடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு. இதில் நிறைய பேர் நிறையா படங்களில் பார்த்தீங்கன்னா யாருமே இவங்கெல்லாம் நடிக்க கூட்டு வந்த ஆளுங்கிற மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ஒவ்வொரு படத்தை எடுத்தவங்களும் வந்து அதுக்கு தகுந்த ஆட்களை வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப அந்த படத்தில் ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது இந்த ஷேடோ ஒரு படத்துக்கு கூட ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது ஒரிஜினல் ஃபில்மில் கூட அந்த அளவுக்கு அந்த ஃபைட்டு அந்த எடிட்டிங் எல்லாம் ஃபில்மில் கூட ரொம்ப அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அது வருமா ஒழிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அந்த மாதிரி நிறைய படங்கள் அழவேக்காடு எல்லாமே ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்களாம் எவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்கன்னு. இதில் வந்து இந்த பரிசு கெடுக்காதவங்களுக்கு வந்து முதல்ல வந்து அவங்க தான் நான் வந்து அவங்கள தான் பாராட்டணும். என்னென்னா நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. முயற்சியே பண்ணால் மட்டும் எங்கள் வாத்தியார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார். சின்ன வயசில் வாத்தியார் படிக்கும்போது, பாக்யராஜ் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு ஃபெயிலியர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் நீ அட்டம்ப்டே பண்ணனா கன்ஃபார்ம்டு ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஏதோ தப்போ ரைட்டோ ட்ரை பண்ணி பார்த்துரு அப்படிம்பாங்க. அது மாதிரி நான் சினிமாவுக்கு வரும்போது அதே மாதிரி தான் தப்போ ரைட்டோ வந்து பார்த்துருவோம் அப்படின்ட்டு புறப்படும்போது கூட அந்த எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன், யார் நம்புகிறாங்களோ இல்லையோ நீ நம்புமா, நீ ஒரு நல்ல வார்த்தை சொல்லி என்னை அனுப்பிச்சி விடுமா. லைஃபுங்கிறது ஒரு தடவை தான், அந்த ஒரு தடவை நான் நினைக்கிற மாதிரி வாழ்ந்து பார்த்துறேன்னே. என்னை போய் இங்கே ஒர்க் ஷாப் பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோ, அங்கே போய் இங்கே போய் இந்த வேலை அந்த வேலைன்னெலாம் சொல்கிறாங்க, நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இல்லைடா நீ நல்லா வருவ போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் புறப்பட்டு வந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ரகிளிங் எல்லாம் வந்து இங்கே இன்றைக்கி வந்து ஒருத்தருக்குமே இல்லை. இன்றைக்கி சினிமாவுக்கு நோக்கி வர்றவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிளிங் எல்லாம் இல்லை. யார் வாசப்படிலேயும் போய் நிற்க வேண்டியதில்லை, யாருக்கிட்டையும் கதை சொல்கிறேன்னு சொல்லி டைம் கேட்க வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை. அப்படியே ஒன்று கொண்டு போய் ஒரு சின்ன பென் ட்ரைவில் கொண்டு போய் ஆஃபீஸில் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு, ப்ரொடியூசர் டைரக்டர் யாருக்கு நேரம் கிடைக்கும்போது பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ட்டா, சரி என்ன கொடுத்துட்டு போயிருக்கான் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்ன ஆகிருப்போகுது அப்படி சொல்லி கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்தாச்சு. இப்போ அதனுடைய ரிசல்ட்டு தான் இன்றைக்கி பாருங்கள். அவர் வந்து அவரை பற்றி சொல்லும்போது குட் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க அம்மா வந்து ரோட்டு கடையில் இட்லி விற்று அவர் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காங்க. ஸோ அம்மாவனுடைய உழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதை உணர்ந்து அவர் வந்து அந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேறு பெரிய லெவலில் வந்து வேறு இங்கேயோ சீனா ஏதோ நிறையா ஊர்களில் வந்து கம்பெனியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே 3 விஷயம் பண்ணார் அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, ஒரு பத்திரிகை நாளிதழ் ஒன்று நடத்துகிறாரு, மெட்ரோ பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்று. அப்புறம் பிரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடி, அது டிவி எல்லாமே கஷ்டமான வேலைகள். அப்புறம் அதோடு சொல்லி கடைசியில் சொன்னார் என்னென்னா, இந்த பாம்னு ஒரு படம் நான் தான் எடுத்தேன் அப்படின்னாரு.
எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இத்தனை வேலைகளை பண்ணிக்கிட்டு பாம்னு ஒரு படம். அப்புறம் நான் சொன்னேன், அந்த பாம்பில் ஒன்றுமே வரல அப்படின்னா. அப்போது கண்டிப்பாக இனிமேல் சினிமா இருக்கிற ஐடியாவே இருக்காது அப்படின்னு. இல்லை செகண்ட் படம் உடனே நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்றார். ஸோ 2வது படத்தையும் வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இங்கேயும் வந்து இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த வின்னருக்கு வந்து கண்டிப்பாக நான் படம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் சொன்னேன், நீங்களாம் எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சினிமா இன்றைக்கி அது ஓடல இது ஓடல அப்படி இப்படி இருக்காங்க. சினிமாவில் உண்டானது பேன் இண்டியா படம் எடுக்கிறேன், அந்த படம் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னா அதுக்கு வேண்டியது மெட்டீரியல் வந்து கதை தான் விதை. அதை மிஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா அப்புறம் என்ன பேன் இண்டியா எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கதைக்கு வந்து என்றைக்குமே அவ்வளோ தூரம் ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது. இந்த ராமாயணத்தில் வந்து ராமருக்கும் ராவனுக்கும் சண்டை. ராவணன் வந்து நின்ட்டாப்புல முதலாளா ஒரு சைடில், அவன் படையோடு நிற்கிறான். ராவணன் நின்ட்டானோடனே அடுத்து ராமர் வந்தாச்சு, அவங்க படை இருக்குது. இப்போ என்னென்னா கொடி பறக்க விட்டுவாங்க. அந்த கொடி பறக்க விட்டதுக்கப்புறம் தான் 2 பேருக்குள்ளே ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணும். இவர் கொடி ஏற்றி நின்றுருக்கார் ராவணன். ராமர் சைட்லேருந்து கொடி ஏற்றலை. என்னையா இன்னும் கொடி ஏற்றாமல் இருக்காங்க, என்ன ரீசனு என்ன அப்படின்னா, இந்த போர் பண்ணுறவங்க 2 பேரும் வந்து அவளுக்கு வந்து ஒரு கங்கணம் கட்ட வைக்கணும். அந்த கங்கணம் கட்டிட்டு தான் வந்து ஃபைட் பண்ணும். அப்படி கங்கணம் கட்டிட்டு ஃபைட் பண்ணும்போது ராமருக்கு வந்து யாரோ வந்து கங்கணம் கட்டிகிட்டே இருக்காங்க. அது வந்து சுத்த பிராமணன் யாராவது ஒருத்தர் கட்டினா தான் அது நிற்கும், இல்லைன்னா கழண்டு விழுந்துடும். சுத்த பிராமணன்னா வந்து ஒவ்வொருத்தனா வந்து தேடினா அது நிற்க மாட்டேங்குது. கங்கணம் கட்டாமல் கொடி எப்படி ஏற்றுறது? அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டுருக்காரு. இந்த பிராமணன் வந்தால் அந்த பிராமணன் வந்தால் இந்த பிராமணன் ஒருத்தனும் வந்தால் ஒன்றும் ஏறல. கடைசியில் ராவணன் கேட்டால் என்ன நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்லைங்க, அந்த கங்கணம் கட்டல, எது கட்டினாலும் கண்டு விழுந்துருது. அதனால் சுத்த பிராமணன் யாராவது ஒருத்தர் கட்டினது தான் வந்து அந்த கங்கணம் நிற்கும்னு சொல்கிறாங்கண்ணா. உடனே கங்கணம் கொண்டாங்கடா அப்படின்னு வாங்கினார். இவர் குதிரை எடுத்தார். இவர் நேராக அங்கே போனார் ராமர்கிட்ட. கையை காட்டு அப்படின்னாரு. உடனே ராமர் கையை நீட்டினார். கும்பிட்டு ராவணன் கட்டினான். கங்கணம் நின்னது. இப்போ கொடி ஏற்றுங்க, இப்போ ஃபைட் பண்ணலாம். இப்போ இப்படி கதை சொன்னோம்னா ராமர் ஹீரோவா ராவணன் ஹீரோவா? ஒரு கதையை இப்படி பண்ணும்போது மொத்தமாகவே மாறி போகுது இல்லை? அதனால் கதைக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறது வந்து அதில் என்ன வேணால் கொண்டு வரலாம். அதே மாதிரி கதைக்கு வந்து போய் அங்கேயும் இங்கேயும் இப்படி பார்த்துக்கிட்டுலாம் தேடிட்டு இருக்கக்கூடாது. கதைங்கிறது வந்து லைஃப்பில் நம்மளை என்ன பாதிச்சுது, என்னெல்லாம் நடந்திருக்கு, எதனால் இதெல்லாம் பாதிச்சுது அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏதோ ஒன்று இருந்தால் தான் உன்னை பாதிச்சிருக்கும், அதுதான் மனசில் நிற்கும். அப்படி எடுக்கிற படங்கள் தான். அவங்க பாண்டியராஜன் சொன்னாங்க இல்லையா, அந்த சின்ன பசங்க என் ஆஃபீஸ்லேயே தான் உட்காந்துருந்தேன், அவனுக்கு இவ்வளோ தூரம் விவரம் இருக்குன்னு காமிச்சிக்கவே இல்லை. எங்கே அவங்ககிட்ட இருக்கிற நான் பிடிங்குவோன்னு சொல்லாமல் இருந்தானா என்ன. ஆனால் என் கதையெல்லாம் அவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய கதையெல்லாம் சும்மா உட்காந்துருக்கும்போது சாயங்கால நேரத்தில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அவன் இவ்வளோ விவரமாக இருப்பான்னு எனக்கு தெரியல. பசங்க படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அட இவ்வளோ சமாச்சாரம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து கூட இருக்கும்போது நமக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பாராட்டினேன். அதனால் நீங்கள் வர்றவங்க எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ். அவர் வந்து இவர் அவர் பேசிட்டு போயிட்டார். அவர் சொன்னார் டெக்னிக்கலாகவும் வந்து இப்போ வந்து என்னென்னலாம் வந்துட்டுருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் சொல்கிற டெக்னிக்கும் கண்டிப்பாக கற்றுக்கணும், அதையும் நம்ம அப்ளை பண்ணணும். அதே நேரத்தில் வந்து இவர் திருப்பி கண்டென்ட்னு வேறு ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தார். கதைங்கிறது தான் உண்மையான கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட் இருந்தால் தான் எதுவுமே டெவலப் பண்ண முடியும், எதையுமே பண்ண முடியும். அதனால் அந்த கண்டென்ட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது அங்கேயும் இங்கேயும் தேடாமல் இதுலேயே வந்து நிறைய கதை சிம்பிளானது தான். அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினார ஒரு சிம்பிளான மேட்ரு தான். அந்த பொண்ணு ஏதோ சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு அவள் ஏதோ ஐடியா பண்ணி அவள் வந்து சொல்லணும்னு சொல்லி வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தால் சூழலெல்லாம் பார்த்தா இது சரியாக வராது அப்படின்ட்டு ஒரு சம்பவமாக தான் அதை எடுத்துக்கிட்டார். அவ்வளோதான், அதில் ஒன்றும் பெரிய இதாக இல்லை. ஆனாலும் வந்து அது நமக்கு ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிறைவை கொடுத்தது. அந்த மாதிரி
2-3 நிறையா படங்கள் இதில் எடுத்திருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இருக்குது. இதுக்காகத்தான் அதவா பேசாமல் உட்காந்துட்டு நான் என்னென்னா 7:30 மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னா 7:30 மணி ஆகிப்போச்சு. அப்புறம் சரி நீ என்ன பண்ணுறது, நாளைக்கு அவங்க வீட்டுக்கு தான் போய்க்கணும், சமாதானப்படுத்திக்கலாம். ஏன்னா இங்கே இத்தனை பேர் இருக்கும்போது அவங்க இவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க போது அப்புறம் எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கணும். அதே மாதிரி அவங்க செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கூட வந்தவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதனால் நாளைக்கு எங்கேயாவது மறுபடியும் அவங்க வீடு எங்கேன்னு கேட்டு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவனை திட்டிக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஆனால் எல்லாருடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது படங்களை பற்றி எல்லாருமே ப்ரைஸ் பண்ணி பேசும்போது அது நடித்தவங்க அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் பற்றி பேசும்போது அவங்க சந்தோஷத்தை பார்க்குறது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கெல்லாம் வந்து பெரிய திரையிலேயே நீங்கள் செஞ்சு நீங்களும் நிறைவடையணும், உங்களை பார்த்து நாங்களும் நிறைவடையணும். ஆதவனுக்கு அதுக்கு மனதால் இது ஒரு சேவை மாதிரி தான் செஞ்சுருக்காரு அவர். ஆதவன் ஏதோ ஒரு காம்படிஷன் வைக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு வாரம் தான் சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி இந்த டேட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். முதல்ல சொன்னார் எங்கேயோ ஒரு இடம். நான் சொன்னேன் அங்கெல்லாம் அவ்வளோ தூரம் வருவாங்களான்னு சந்தேகமாக இருக்குப்பா, அவ்வளோ தூரத்தில் கொண்டு வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சென்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சாப்புல. அதுக்கப்புறம் படத்தை கொண்டு வந்து கடைசியில் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாப்புல 3 நாளைக்கு முன்னாடி. இல்லை அப்போவே வாங்கி உடனே 10 படத்தையும் இல்லை நான் பார்த்துட்டேன். அப்புறம் அதில் ஏதோ ஒரு சின்ன டவுட் இருக்குன்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணி அசிஸ்டண்ட்கிட்ட கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ எனக்கு படம் பார்க்கும்போது திருப்தியாக இருந்தது. என்னென்ன சேனலில் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.